மலர்கின்றது. என்ன இரிட்டேட் பண்றீங்க மனோகர். ஆபீஸ்க்கு வந்தா பீஸ்ஃபுல்லா வேலை பார்க்க விட மாட்டீங்களா? எப்ப பார்த்தாலும் என்ன டென்ஷனோட தான் வச்சிருப்பீங்களா? சாரி மேடம், இந்த வந்துடுறேன் மேடம். திரும்பவும் சாரி இல்ல? இதோ எடுத்துட்டு வந்துடுறேங்க மேடம். ஷப்பா, ஆபீஸ்க்குள்ள நுழைஞ்சமா பீஸ்ஃபுல்லா வேலை பார்த்தமான்னு என்னைக்குமே என்ன நிம்மதியா இருக்க வர்றதில்ல. முதல்ல இந்த மனோகரை மாத்தணும், அப்பதான் மத்ததெல்லாம் கரெக்டா இருக்கும். அரசியக்கா, நாளைக்கு எல்லா காய்கறியும் வெட்டி போட்டு அவியல் பண்ணுவோமா? ஏண்டி, உனக்கு அவியல் சாப்பிடணும் போல இருக்கும்? அட ஆமாக்கா, வீட்டில் செஞ்சு வச்சோம்னா அதுக்கு 10-20 செலவாகும். அதை வாங்கி செஞ்சு நான் எல்லாத்தையும் வீணாக்கி போடுவேன். இதே உன் வீட்லேனா ஓசியில் திண்டது மாதிரியே ஆயிடுச்சு. புள்ள குட்டிகளுக்கும் எடுத்துகிட்டு போனது மாதிரி ஆச்சு, வீணாக்காமலும் போயிரும் பத்தியா. அதுக்காக சொன்னேன், நாளைக்கு அவியல் பண்ணுவோமா? 4 காயை வாங்கி போட்டு வெட்டி வைக்கிறதுல உனக்கு என்ன இப்போ குறைஞ்சிட்டு போகுது? ஆசைப்பட்டதை செஞ்சு சாப்பிட்டுக்கலாம்ல. அதான் சொல்கிறேன்லக்கா, வாங்கி போட்டால் யார் திங்க? ஏமுட்டு பக்கியலும் ஒன்றத்துக்கு ஆகாது, ஒன்று திண்டு தொலையாது. காய்கறியை தொட்டு பார்க்காதுக்கா அந்த புருஷங்காரன். அவன் அதுக்கு மேலே கவுச்சி இல்லைன்னா பல்லில் பச்சை தண்ணி படாது. நான் ஒரு ஆள் தான் இந்த காய்கறி திங்கிறாள். எனக்கு ஒரு ஆளுக்கு எம்புட்டு காயை வாங்கி போட்டு நான் அவியல் வைக்கிறது. அதான் நீ வச்சினா எடுத்துகிட்டு போய்க்கிறவன்ல. சரிதான் சரிதான், குக்கர் விசில் வந்துருச்சான்னு பார்த்துட்டு அதை அமர்த்தி விடு, நான் அந்த மாவு ஆட்டுறேன். அக்கா, நாளைக்கு எத்தனை மணிக்கு நல்ல நேரம் குறிச்சிருக்கீங்க? எப்போ பொண்ணுவாக்க போறது? 10 to 11 தாண்டி மயிலு. அந்நியாரத்துக்கு நீனு வந்துரு, அயத்துப்படாத. கணேசன் நம்பிக்கை பொண்ணுவாக்க போகையில நான் எப்படிக்கா வராம இருப்பேன்? கணேசன் பொண்ணை பாக்குறதுக்காக நான் வரனோ இல்லையோ, உனக்கு ஒரு ஓப்படியா வர்றால, அவளை பார்க்க நான் கண்டிப்பா வந்துதானே ஆகணும். வில்லி உனக்கு அவளா கூட இருக்கலாம் கோய். இப்படி சொல்ற? நல்லா இருக்கிற குடும்பத்துல நாகதர் வேலை பார்க்காத. இன்னும் அவ வீட்டுக்கே வரல, அதுக்குள்ள வயிற்றுல புளிய கரைக்கிறீ என்ன? ஏக்கா, நான் என்ன ஊர் உலகத்துல இல்லாததையா சொல்றேன்? நெசத்தை தானே சொல்றேன். உன்னைய மாதிரியே எல்லாரும் பொறுப்பாகவும் குடும்பத்தை அக்கறையா பாத்துக்கிற மாதிரியும் இருப்பாளுகளா? அவளுக வர்றவளுக எப்படி இருக்காளுகளோ யாருக்கு தெரியும்? நீ கண்டு அவளுகளுக்கு அனுசரிச்சு போறது மாதிரி இருந்தா அது உனக்கு சிரமம் தானே, அப்ப வில்லி தானே. அடி மயிலு, நீ வேற சும்மா இருடி, நல்லா இருப்ப. அதெல்லாம் எனக்கு வரப்போற தங்கச்சி அப்படியெல்லாம் இருக்க மாட்டேன். என் குழந்தை முண்டாட்டி எனக்கு நல்ல தங்கச்சியா ஃப்ரெண்டு மாதிரி இருப்ப. நாங்க அப்படித்தானே பொண்ணு பார்த்துருக்கோம். நீ எப்படி நினைச்சுக்கிட்டு இருக்க? ஆனா வர்றவ எப்படி வரான்னு தெரியலையே. நல்ல பணக்கார வீடு, வசதியான வீட்டு புள்ள, அதுவும் ஒத்த பிள்ளைன்னு வேற சொல்ற. எப்படியோ என்னமோ யாருக்கு தெரியும்? செல்லமா வளர்ந்த பிள்ளையா இருக்குமே, இங்க வந்து உன் கூட ஒத்தாசையா இருக்கும், உன்னோட அண்டி பொழைக்கும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் இருப்பா. எனக்கு ஒன்றும் வந்து அவள் வீட்டில் வேலை வெட்டியெல்லாம் பார்க்க வேணாம். என் குழந்தைனா நல்லா பார்த்துக்கிட்டு அவள் குடும்பம் கொடுத்தனம்னு சந்தோஷமா இருந்தா போதும். வேற எல்லா வேலையும் நான் செஞ்சு வர மாட்டேன். உதவிக்கு நீ இருக்க, நீயும் பாப்பீலம் டீ. நான் இருக்கேன்க்கா, நான் பார்ப்பேன். அதுக்காக அவளை உட்கார வச்சுட்டு நீ எல்லா வேலையும் பார்த்தா மூத்த மருமகன்கிறதுக்கு அர்த்தம் இல்லாம போயிடாத. மூத்த மருக கெத்தா இருக்கணும்லக்கா, உன் கெத்த நீ விட்டு கொடுக்காத. அடியில குடும்பத்துக்குள்ள என்னடி கெத்து? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவளும் எனக்கு கூட பிறந்தவ மாதிரி தானே, அப்படியெல்லாம் நம்ம கெத்து காட்டக்கூடாது பத்தியா. நீ எனக்கா இப்படி இருக்க? உனக்குன்னு இந்த வீட்டில் ஒரு மரியாதை இருக்கு, உனக்குன்னு இந்த வீட்டில் ஒரு கௌரவம் இருக்கு. இந்த குடும்பத்தோட கொத்து சாவி உன் எடுப்புல இருக்கு. அப்படி இருக்கையில திடீர்னு ஒருத்தவ வந்து அவன் கொத்து சாவியை பிடுங்கிட்டு போயிட்டா அப்புறம் உன்னால தாங்க முடியுமா? உன்னால ஏத்துக்கத்தான் முடியுமா? வர்றவ எப்படியோ என்னமோ பார்த்து சூதானமா புத்திசாலித்தனமா பொழைச்சுக்க, அம்பிடுத்த நான் சொல்லுவேனாக்கும். மயிலக்கா, கணேசா வாப்பா, எப்போ வந்த? நீங்க பேச ஆரம்பிக்கும் போதே வந்துட்டேன். ஏன்க்கா, நல்லா இருக்கிற குடும்பத்துல கும்மி அடிச்சு விட்டுட்டு போயிருவீங்க போல் இருக்கு. பொண்ணு வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே எங்க அண்ணிக்கிட்ட இப்படி ஏத்தி விடுறீங்களே. இதெல்லாம் நினைச்சு எங்க அண்ணி ஒரு மாதிரி ஆயிட மாட்டாங்களா? பொண்ணு வர்றதுக்கு முன்னாடியே இப்படிலாம் பயமுறுத்தலாமா? அடேங்க அப்பா, எங்க கணேசனா அது? அக்கா என்னக்கா, பொண்ணு வாக்க போறதுக்கு முன்னாடியே கணேசன் இந்த போடு போடுது? அவனுக்கு பார்த்த பொண்ணு நீ பேசுனா சும்மா இருப்பானே? 1000 இருந்தாலும் அவன் பொண்டாட்டியாக போறவ இல்லையா? நீ பாட்டுக்கு இப்படி படக்கு படக்குன்னு பேசுற, அவனுக்கு கோவம் வரத்தானே செய்யும். அடியாத்தி மயிலக்கா, நான் சப்போர்ட்டிவெல்லாம் ஒன்றும் வரல. அவங்க வர்றதுக்கு முன்னாடியே நீங்க ஏன் அவங்கள பத்தி தப்பா சொல்லி கொடுக்குறீங்க? அதுக்காக தான் சொன்னேன். கணேசா, அவ சும்மா விளையாட்டுக்கு சொல்ற, நீ எதுவும் நினைச்சுக்கிறாத. உன் பொண்ணு கூட போய் நான் போட்டி போடுவேனா? அண்ணி, நான் உங்களை எதுவும் சொல்லல. நீ
அவங்க வர்றதுக்கு முன்னாடியே தப்பான விஷயங்களை நினைக்க வேண்டாமேண்டா. எம்மாடி ஆத்தாடி வந்தாடி வாப்பட்டி, என்னடி இது கூத்து? கணேசா, உனக்கு பேச தெரியுங்கிறதே எனக்கு இன்னைக்கு தானப்பா தெரியுது. அடடடடடடடா, வருங்கால பொண்டாட்டிக்கு வரும் முன்னே வக்காலத்தான். அப்ப கணேச பொண்டாட்டிக்கு கணேச வக்காலத்து வாங்காம யாரடி வக்காலத்து வாங்குறது? அவன் பொண்டாட்டிக்கு அவன் தான் வக்காலத்து வாங்கணும். இதுல என்ன வாப்பாரி போற நீ? யக்கோ, நான் என்னமோ சூதுவாதாலாம் சொல்லல, யதார்த்தமான விஷயத்த எடுத்துட்டேன்னு சொன்னேன். ஆனா கணேசன் பேசுற பேச்சுலையோ எனக்கு என்னமோ இதெல்லாம் நீ மனசுல வச்சுக்கிறது தான் சரியோன்னு தோணுது. இல்லக்கா, நீங்க 1000 என்ன கிண்டல் பண்ணுங்க. எங்க அம்மாவுக்கு அப்புறம் இந்த குடும்பத்துல அடுத்த தாயா பாக்குறது எங்க அண்ணிய மட்டும்தான். எங்க அண்ணிக்கு கீழே தான் எல்லாமே. யார் வந்தாலும் சரி, எவர் வந்தாலும் சரி. என் பொண்டாட்டி மட்டும் இல்ல, என் தம்பிக்கு வரப்போற பொண்ணா இருந்தாலும் எங்க அண்ணிக்கு அப்புறம் தான் எல்லாரும். அதை முதல்ல ஞாபகத்துல வச்சுக்கோங்க. எங்க அண்ணிய மீறி இந்த வீட்டுல அணு கூட அசையாது. என்னடி மயிலே, நம்ம கணேசன் சொன்னதை கேட்டுக்கிட்டியா? இனிமேலாவது வாயை கொஞ்சம் அடக்கி பேசு, இல்லைன்னா என் பிள்ளையிலே உன்னை எதிர்த்து கேட்குங்க. ஆமா சொல்லிவிட்டேன். தப்புத்தேன் கணத்துல ஓட்டுக்கிறேன். அக்கா, வரப்போற மருமகளுக எப்படிப்பட்டவளா இருக்காளுக, என்னமா இருக்காளுக. ஆனா உன் குழந்தைங்க முன்னாடி உன் மவுசு குறையாதுன்னு மட்டும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்க. இதுக்கு மேல நான் சொல்ல என்ன இருக்கு? என்னமோ சொல்ல வந்து எதுலயோ முடிச்சுவிட்டேன். நாளைக்கு போய் பொண்ணை பாப்போம் கணேசா, அதுக்கப்புறம் மத்ததை பேசுவான். 2 பேரும் நின்று நல்ல சோடியா போட்டோ எடுத்துக்கிறங்க. என் கை காசை போட்டு நான் எங்க வீட்டு வாசல்ல பிளக்ஸ் அடிச்சு ஓட்டுறேன். அண்ணி, எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். கணேசா, கல்யாணத்துக்கு பட்டு எடுத்து தந்துருவீல? உங்களுக்கு இல்லாமலாமா இல்லக்கா, காஞ்சிபுரத்துல போய் கலர் கலரா வாங்கிடலாம். அப்படி போடு. சரி வரேங்க, நீ போயிட்டு வரேன். மயிலக்கா பாய். போயிட்டு வா கணேசா. திரும்பி வரையில பியூட்டி பார்லராம்ல, அதுல நல்ல முகத்தை வெள்ளை அடிச்சிட்டு வா. அப்பதான் பொண்ணை விட நீ பாலிசா தெரிவியாக்க. போதும் இருக்கிற மூஞ்சி இருந்தா பத்தாதா? அடி மயிலே, போதுமா இல்ல இன்னும் வேணுமா? போதும்க்கா. என்னைக்கு இந்த குடும்பம் இதே ஒத்துமையோட சந்தோஷமா இருந்தா அதுவே போதும். சின்னஞ்சீரு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு, அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு. மேடம். சொல்லுங்க மனோகர். இல்ல மேடம், நம்ம வாட்ச்மேன் ரொம்ப நேரமா வெளியிலேயே நிக்கிறாரு. உள்ள கூப்பிட்டா நீங்க தான் ஏதோ பனிஷ்மெண்ட் கொடுத்ததா சொல்றாரு. ஆமா, நான் தான் பனிஷ்மெண்ட் கொடுத்தேன். வந்து வாசல்ல என் கார் நின்று 2 நிமிஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. உள்ள உட்காந்து உடம்பு சரியில்லைன்னு தூங்கிட்டு இருக்கான். அப்ப என்ன ஒரு திமிர் இருக்கணும் உனக்கு? இல்ல மேடம், அவருக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அதுக்கு வந்து உட்காந்து தூங்க சொல்லுதா? பேசாம தூங்குறதுன்னா ஆஃப் டே லீவ் போட்டுட்டு வீட்டுல தூங்க வேண்டியதானே? மாசம் ஆனா சம்பளத்துக்கு மட்டும் வந்து நிக்கிறாங்கல்ல, கரெக்டா வேலை செய்யணுங்கிற அறிவு வேணா? 2 நிமிஷம் என் லைஃப்ல எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? எவ்வளவு விஷயங்களை நான் அச்சீவ் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? சும்மா வந்து என் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு ஹாரன் அடிக்க வச்சிட்டு இருந்தா பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களா மனோகர்? இல்ல மேடம், பாவம் வயசானவர் ரொம்ப நேரமா வெயில்ல நின்னுட்டே இருக்காரு. அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது மனோகர். எல்லாருக்கும் பாவம் புண்ணியம் பார்க்கறதுக்கு இது ஒன்றும் சத்திரமோ சாவடியோ கிடையாது. பணம் செலவு பண்ணி லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற கம்பெனி. இதில் அசால்ட்டாக வந்து நின்னா எல்லாருக்கும் இதில் பொறுப்பு இருக்கு. இதில் பொறுப்பு இல்லாமல் நடந்துக்கிட்டா வாட்ச்மேன் என்ன, மேனேஜர் என்ன, எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான். சரிங்க மேடம். உங்க அந்த ஆளுக்கு பாவம் பார்த்துட்டு உங்க வேலையை நீங்க காலி பண்ணிக்காதீங்க. உங்க வேலையை நீங்க பாருங்க. சரிங்க மேடம். வந்துருவாங்களே சப்போர்ட்டுக்கு கொடி பிடிச்சிட்டு. எல்லாம் ஒரு குட்டையில ஒரு மட்டை தானே. மாசம் ஆனா சம்பளம் வாங்குறதுக்கு மட்டும் யாருக்கும் உடம்பு சரியில்லாம போறதில்ல. வேலை பார்க்கறதுனா மட்டும் உடம்பு வலிக்கும், கை கால் நோக்கும், எல்லாம் பண்ணும். ஷப்பா, இந்த மாதிரி தத்திங்கள் எல்லாம் வச்சுட்டு வேலை வாங்குறது எவ்வளோ பெரிய விஷயமா இருக்கு. என் கம்பெனில வாட்ச்மேன் கூட கரெக்டான டைமுக்கு கரெக்டா இருக்கணும். இல்லைன்னா ஷோ, இந்த ஆள் வேற தேவையில்லாம வந்து நம்மளை டென்ஷன் பண்ணிட்டு போறான். 1008 வேலை இருக்கு. இந்த மெயிலை வேற அனுப்பணும், ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணணும். மச்சான், அங்க பாரு, யாரோ மயங்கி கிடக்காங்க. பாவம் வாட்ச்மேன் போல் இருக்குடா. ஒரு நிமிஷம் வண்டியை நிப்பாட்டு. அண்ணே என்னாச்சுண்ணே? அண்ணே என்னாச்சு மச்சான்? மயங்கிட்டார் போல் இருக்குடா. வண்டியில வாட்டர் பாட்டில் இருக்கு, கொஞ்சம் சீக்கிரம் எடுத்துட்டு வா. இதோ வரேன்டா. பிரதீப், சீக்கிரம் வா. அண்ணே ஓகேங்களா? அண்ணே ஓகேவா அண்ணே? தம்பி, ரொம்ப நன்றிப்பா. என்னண்ணே பார்க்க வயசானவரா இருக்கீங்க, கொஞ்சம் நிழல்ல சேர் போட்டு உட்காந்துக்க வேண்டியதானே? யாரும் வரும்போது மட்டும் கேட்டை திறந்து ஓபன் பண்ணி விட்டா பத்தாதா? ஏன் இப்படி மயங்கி விழுகிற அளவுக்கு என்ன பண்றீங்க வெளியில?
இல்லப்பா 2 நாள் வெயில்ல நின்று தான் கேட்ட திறந்து விடணும்னு முதலாளி அம்மா தண்டனை கொடுத்துருக்காங்க. அதனால தான்ப்பா நிக்கிறேன். என்னென்ன சொல்றீங்க? வெயில்ல நிக்கணும்னு அதுவும் வயசான உங்களுக்கு தண்டனை கொடுத்துருக்காங்களா? அப்படி அரக்க குணம் உள்ள முதலாளி அம்மா யாருன்னு? என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? இப்பேற்பட்ட இடத்துல வேலை செய்யணும்னு என்ன அவசியம் வந்திருக்கு உங்களுக்கு? நான் என்னப்பா கலெக்டருக்கா படிச்சிருக்கேன். போய் கலெக்டர் ஆஃபீஸில் கையெழுத்து போடுறதுக்கு எனக்கு தெரிஞ்சது இந்த வேலை தானப்பா. இந்த வேலையை வச்சு தான் என் வயிற்ற கழுவிக்கிட்டு என் பொண்ணுக்கு கல்யாணமும் வச்சிருக்கேன். அதையும் பார்க்கணும். அதுக்காக இப்படி ஒரு அறைக்கு இருக்கிற ஆஃபீஸ்ல வேலை பார்க்கணுமா? சுந்தரம், டியூட்டி நேரத்துல யார் கூட நின்னு பேசிட்டு இருக்கீங்க? அம்மா. உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தோம், நீங்க திருந்தல? அம்மா இல்லம்மா, மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டேன். இந்த தம்பிங்க தான் வந்து தண்ணி தெளிச்சு எழுப்புனாங்க. அந்த முதலாளி அம்மா நீதானா? என்ன நீதானாவா? நான் யாருன்னு உனக்கு தெரியுமாடா? யார பார்த்து நீ வா போன் பேசிட்டு இருக்க? என் லெவல் என்ன, என் ஸ்டேட்டஸ் என்னன்னு உனக்கு தெரியுமா? ஏன் ஆபீஸ் வாசல்ல நின்னு ஏன் எம்ப்ளாயி கூட நீ என்னையா பேசிக்கிட்டு இருக்க? எம்ப்ளாயிங்கிறது யார் மேடம்? உங்க ஆபீஸ்ல வேலை செய்யறவங்க தான். உங்களுக்கு அடிமையானவங்க கிடையாது. ஒரு வயசானவரை இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க. ஏய், யாரு மேன் நீங்களா? யார் நீங்களா? என் ஆபீஸ் எம்ப்ளாய நான் என்ன வேணா பண்ணுவேன். உனக்கும் இவருக்கும் என்ன சம்பந்தம்? மேடம் சாரி மேடம், நான் அந்த பசங்களுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன் மேடம். அண்ணே, நீங்க எதுக்குன்னு அந்த லேடி கிட்ட மன்னிப்பு கேட்கணும்? ஒரு வயசானவரை இந்த மாதிரி வெயில்ல நிப்பாட்டி வச்சு பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்கு அந்த லேடி தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். ஹலோ, சாரி கேளுங்க அவர்கிட்ட. வாட்? நான் இந்த வாட்ச்மேன் கிட்ட சாரி கேட்கணுமா? வாட் யூ மீன்? சாரிக்கு மீனிங் தெரியாதா? மன்னிப்பு கேளுமா. அவ்வளோ ஒரு வயசானவரை வெயில நிப்பாட்டி வச்சு அவரை மயக்கம் போட்டு விழுகிற நிலைமைக்கு பண்ணிருக்க. அவர்கிட்ட மன்னிப்பு கேட்க மாட்டியா? சுந்தரம், என்ன அதெல்லாம்? யார் யாரோ ரோட்ல போறவங்க எல்லாம் வந்து நின்னு என்ன உன்கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லிட்டு இருக்கானுங்க. நீனும் நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. தம்பி, தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்பி இருங்கப்பா. ஏதோ 3 வேளை என் குடும்பம் கஷ்டப்படாம கஞ்சி குடிக்குது, அதையும் கெடுத்து விட்டுறாதே தம்பி. அண்ணே, இந்த மாதிரி ஒரு ஆளுக்கு கீழே வேலை பார்த்து உங்க குடும்பம் கஞ்சி குடிக்கிறதுக்கு நீங்க சாப்பிடாம பட்னியா கூட கிடக்கலானே. ஓஹோ, எங்க பட்னியா கிடக்க வச்சு நீ அவங்களுக்கு வேலை போட்டு கொடுக்க போறியா? உன்னை பார்த்தாலே தெரியுது, சும்மா பொறுக்கி மாதிரி ரோட்ல சுத்திக்கிட்டு தெரியுற அன்எம்ப்ளாயின்னு. நீ என்ன அவங்கள கூட்டிட்டு போய் வேலை கொடுத்துருவியா? என்ன சுந்தரம், வேலையை விட்டு ரிசைன் பண்ணிக்கிறீங்களா? ஆமா, பெரிய கலெக்டர் வேலை கொடுத்துட்டாங்க. வாட்ச்மேன் வேலையை கொடுத்து வாசல்ல நிக்க வச்சவ தானே நீ? வாட்ச்மேன் வேலையை கொடுத்து வாசல்ல நிக்க வைக்காம நடு வீட்டுக்குள்ளேயே வைக்க வைப்பாங்க. ஏடியட். அண்ணே, இந்த வேலை வேணான்னு தூக்கி வீசிட்டு வாங்கினேன். நான் உங்களுக்கு வேலை ஏற்பாடு பண்ணி தரேன். அப்புறம் என்ன மிஸ்டர் சுந்தரம், உங்களுக்கு ஜாப் வேகன்சி தான் நிறைய இருக்கும் போல் இருக்கே. நீங்க அங்கேயே போய் ஜாயின் பண்ணிக்கலாம். இனிமே இந்த நிமிஷத்துல இருந்து இந்த கம்பெனில உனக்கு வேலை கிடையாது. கிளம்பி போ முதல்ல. மேடம், அந்த பசங்களுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை மேடம். நீங்க அப்படியெல்லாம் பண்ணிடாதீங்க. என் குடும்பம் நடுத்தருவுல நிற்கும் மேடம். என் பிள்ளைக்கு அடுத்த மாசம் கல்யாணம் வச்சிருக்கேன். நான் உங்க அப்பா காலத்துல இருந்து இந்த கம்பெனில வாட்ச்மேன் வேலை பார்க்கறேன். என்ன அப்படியெல்லாம் வேலையை விட்டு தூக்கிறாதீங்க மேடம். உங்களை கெஞ்சி கேட்கிறேன் மேடம். நீங்க எதுக்குன்னு இந்த லேடி கிட்ட கெஞ்சிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு வேலை தானே வேணும். நீங்க வாங்க, நான் ஏற்பாடு பண்றேன். ஏய் மிஸ்டர், ஒழுங்கு மரியாதையா இடத்த காலி பண்ணு, இல்ல போலீஸ கூப்பிட்டு உன்னை உள்ள தள்ள வேண்டியது வரும். சீ, வாய மூடு. பொம்பளையாச்சின்னு பாக்குறேன், போலீஸை கூப்பிடுவாளம்ல. நாங்க பார்க்காத போலீஸா, நாங்க பார்க்காத ஸ்டேஷனா? நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு இந்த மனுஷன் உனக்கு கீழே வேலை பார்க்கறதுக்கு துடிச்சிட்டு இருக்காரு பாரு. இவரை சொல்லணும், இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் இருக்கிற வரைக்கும் உங்களை மாதிரி பணக்காரிங்களும் பண திமிரு பிடிச்சவளுங்களையும் அடக்கவே முடியாது. சீ, தள்ளி நில்லு. என் வண்டி எடுத்துட்டு நான் கிளம்புறேன். ஆனா அண்ணே, உங்களை மாதிரி ஆளுங்களெல்லாம் திருத்தவே முடியாதுண்ணே. உங்களை மாதிரி ஆளுங்களாலதான் இந்த மாதிரி பிசாசுங்கள்லாம் இன்னும் இப்படி சுத்திட்டு இருக்குதுங்க. ஏய், யாரை பார்த்து பிசாசுன? உன்னை பார்த்து தாண்டி. டி, என்ன பார்த்து டி நான் சொல்றேன்? ஆமா, பெரிய இவளை டீன்னு சொல்லிட்டாங்க. பெரியவங்களுக்கும் வயசானவங்களுக்கும் மரியாதை கொடுக்க தெரியாத நீ எவ்வளோ பணக்காரியா இருந்தோ, எவ்வளோ படிச்சிருந்தோ, எவ்வளோ கம்பெனிக்கு ஓனரா இருந்தோ என்னடி பிரயோஜனம்? மனுஷங்களை மதிக்க கத்துக்கோ. இல்லைன்னா நீ படிச்ச படிப்புக்கும் வச்சிருக்கிற பணத்துக்கும் அர்த்தமே இல்லாம போயிடும். தள்ளினிலே வாடா மச்சான், போலாம். வா மச்சான்.